பாருங்கம்மா, வாழைத்தண்டு பொரியல் பண்ண போகிறோம். வாழைத்தண்டு எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மேல் தோல்லாம் இப்படி எடுத்துக்கணுமா, சுத்தம் பண்ணிக்கின்னு பாருங்க. மேல் தோல்லாம் சீவி எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டேன். இதை நல்லா பொடியாக அரிஞ்சிக்கணும். பாருங்கம்மா, அடித்தண்டு இது போட்டால் அருமையாக இருக்கும். பாருங்க, இவ்வளோ சிறுவாக அரிஞ்சிக்கணும். இதுமாரி சிறுவாக அரிஞ்சு போட்டுக்குங்கம்மா. இது இது முட்டை அடிக்கிறதுல இது எடுத்தோம்னா நல்லா வந்துடும் நார். இதுமாரி சிறுவாக அரிஞ்சு நார் எடுத்துக்குங்க. வச்சுக்கலாமா, மிளகா பயிர் போட்டுக்கலாம். கூட மிளகா ரெண்டுத்தையும் லேசாக வறுத்துக்கணும். இதை கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாமா. வச்சு வாழைத்தண்டு நார் எடுத்துட்டோம். பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. இதை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கிட்னிக்கு, வயிற்று புண்ணுக்கு எல்லாம் நல்லதுமா. அவிக்கும் போது இதில் கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டுக்கலாமா. பாருங்கம்மா, தேவையான அளவு மிளகா, மிளகா பயிர், கடலக்காய் வறுத்து தோல் நீக்கி வச்சுக்கிறோமா. இது ரெடி பண்ணி போடணும். மிக்சியில் போட்டு அரைக்கணும் இது ரெண்டுத்தையும். பாருங்கம்மா, சூப்பராக வந்து போச்சு. வாழைத்தண்டு பொரியல் தாளிச்சிக்கலாமா. தேவையான எண்ணெய், கடுகு, பூண்டு போட்டுக்கலாமா. வாழைத்தண்டு போட்டுக்கலாமா. தேவையான உப்பு போட்டுக்கலாமா. பாருங்க, வறுத்து வச்ச வேர்க்கடலை, மிளகாய் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கிறோம். இதை போட்டுக்கலாமா. இதே துவை வச்சா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, வாழைத்தண்டு பொரியல் ரெடி. இதுக்கு சிறுவாக அரிஞ்சிக்கணும். வாழைத்தண்டு அரிஞ்சிக்கணும். வேர்க்கடலை, காஞ்ச மிளகா வறுத்து போட்டு மிக்சியில் போட்டு அரிசி போட்டு வச்சுக்கிறோம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா.